இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிங்கர் இன் Laravel 7. ஸோ டிங்கர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவே நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லா குறையும் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ PHP ஆர்டிசன் டிங்கர்ன்ற கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெல் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ஷெல் கமாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே நம்ம கண்ட்ரோலரில் எப்படி நம்ம கொரிலாம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மாடலில் இருந்து ஒரு டேட்டாஸ் வந்து நான் ஃபெச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த மாடல் நேம் கண்ட்ரோலில் நம்ம கொடுத்த மாதிரி தான் ஆல்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ அதை நான் என்டர் அடிக்கும்போது ஸ்லாஷ் நான் தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லி வருது. ஸோ ஸ்லாஷ் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போடணும், பேக்வர்ட் ஸ்லாஷ் போட்டேன். போடும்போது எனக்கு வந்து டேட்டா கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து நான் ஒரு 8 டேட்டா வச்சுருந்தேன். எனக்கு கடைசி ஐடி பார்த்தீங்கன்னா 8ன்னு வந்திருக்கு. டேட்டா டிவியில் போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதே 8 டேட்டா தான் இங்கேயும் இருந்தது. ஸோ இதில் நம்ம வேர் கண்டிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ 2வது டேட்டா மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னா இதிலே வந்து நம்ம வேர் கண்டிஷனும் போட்டுக்கலாம். ஸோ ஆப்பில் கான்டாக்டில் வேரில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இதில் வந்து என்ன காலம் நேம், எனக்கு ஐடி, ரைட் சைடில் வந்து என்ன வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து எனக்கு 2 இருக்கிற டேட்டா மட்டும்தான் வரணும். கெட் மெத்தட் நான் கால் பண்ணும்போது எனக்கு அதுக்கு மேட்சான டேட்டா மட்டும் வரும். இந்த நம்ம வேர் கண்டிஷனும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு வேரியபிளில் வந்து நான் அந்த மாடலை வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். நியூன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி மாடலை வந்து ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த டாலர் கான்டாக்ட்ன்ற வேரியபிளில் வந்து எனக்கு அந்த மாடல் இருக்குது. அந்த மாடலில் ஃபஸ்ட் நேமில் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேமில் பிக்சர் வந்து நான் சும்மா ஒரு ஃபைல்.jpgன்னு சும்மா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டேபிளில் என்ன வேல்யூ இருக்குன்றதை நம்ம டேரெக்டாகவே இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாலர் கான்டாக்ட் நீங்கள் என்டர் பண்ணும்போது அதில் என்ன வேல்யூ வந்து அசைனாக இருக்குங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ டிபியில் போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் டேட்டா வந்து இன்செர்ட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம வந்து போடலை. நம்ம என்ன டேட்டா வந்து அந்த வேரியபிளில் வந்து நம்ம அசைன் தான் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை நம்ம வந்து அசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஸோ கான்டாக்ட் சேவ்னு நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு ஏதோ எரர் காட்டுது, சிட்டி கண்ட்ரிலாம் என்டர் பண்ணலன்னு சொல்லி எரர் வருது. ஓகே, சிட்டியில் கான்டாக்டில் என்ன வேல்யூ அசைன் இருக்குன்றதை பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நம்ம அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கான்டாக்டில் சேவ்ன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ட்ரூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் இன்செர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ டிபியில் போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அந்த டேட்டா வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே வந்து இங்கே நான் அந்த கொரி ஆல் கொரி வந்து இங்கேயும் நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு இங்கேயும் அதே மாதிரி 9 டேட்டாவும் இங்கே வந்துருக்கு.
ஸோ இதில் நான் லாஸ்ட்டாக இன்செர்ட் பண்ண அந்த 9வது டேட்டாவும் இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இதில் இன்செர்ட் பண்ணணும். இதில் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இது வந்து இப்போது நார்மலாக நம்ம சீடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் சீட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம சீடர்ன்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இதில் நம்ம டம்மி டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இன்னும் நம்ம மேனுவலாக ஹார்ட் கோட் பண்ணி நம்ம இதில் தான் என்டர் பண்ணுவோம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. டேட்டா பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே யூசர் ஃபேக்ட்ரி டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா டிஃபால்ட்டாக மைக்ரேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் டேபிள் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது நம்ம டம்மி டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ப்ராஜெக்டில் எதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் என்ன ரிலேட்டடான டேட்டாவோ அந்த காலம் நேம் இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம்னா இந்த ஃபேக்கர்ன்ற மெத்தடில் இருந்து டம்மி டேட்டாஸ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எத்தனை கவுண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோமோ அத்தனை டேட்டா வந்து இது இன்சர்ட் பண்ணி கொடுப்போம். இது எப்படி டிங்கரில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிங்கருக்கு போனீங்கன்னா இதில் நீங்கள் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்பில் யூசருன்ற மாடலில் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் கிரியேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நீங்கள் என்டர் பண்ணும்போது ஒரே ஒரு டேட்டா என்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸில் போய் நான் இப்போ டேட்டாவை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் ரீலோட் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு டேட்டா வந்திருக்கு. ஏன் எனக்கு ஒரே ஒரு டேட்டா வந்துருக்குன்னா நம்ம கவுண்ட் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரே ஒரு டேட்டா என்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 10 டேட்டா வேணும்னு நான் இதில் செகண்ட் பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 டேட்டா வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ போய் நான் டேட்டா பேஸை வந்து நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 11வது ஐடி வரைக்கும் வந்திருக்கு. நான் ஏற்கனவே நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபேக்கரில் ஜென்ரேட் பண்ணும்போது ரேண்டமாக உங்களுக்கு டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீடிங் நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் இப்போ இதில் ஏதாவது ஒரு டேட்டா ஒன்று வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஆப்பில் யூசரில் எனக்கு வந்து 11வது டேட்டாவை வந்து நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டேட்டா வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளில் நான் வந்து ஃபஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வேரியபிளில் வந்து நேம் போட்டுக்கிறேன். இமெயில் dummy@gmail.com கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து dummy பாஸ்வேர்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த யூசரை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. பேஜ் நான் ரீலோட் பண்ணும்போது எனக்கு வந்து செட் ஆகிருக்கு. செட் ஆகிருக்குன்னா நம்ம வந்து இங்கே ஃபைன் 1ன்னு கொடுத்துருக்கணும். நம்ம டைரெக்டாக நம்ம ஆப் யூஸர்னு கொடுத்ததுனால நமக்கு அப்படி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த ஃபைண்ட் 1ங்கிறத வந்து ஒரு இந்த வேரியபிளை நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளில் அந்த ஒரு டேட்டா மட்டும் எனக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சேவ் கொடுக்குறேன். டூப்ளிகேட் என்ட்ரி எழுதுகிற மாதிரி சொல்லுது. ஏன்னா நான் அதே இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுனால அது டூப்ளிகேட் என்ட்ரி எரர் சொல்லுது. ஸோ டம்மி நியூன் நான் சேவ் பண்ணும்போது எனக்கு ட்ரூன்னு வருது. இப்போ நாங்கள் போய் பார்க்குறேன். இப்போ எனக்கு 11வது டேட்டா எனக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த வேரியபிளில் இந்த மாடல்
மாடலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாடலில் இப்போ எந்த டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட் நம்ம டச் பண்ணணும். ஸோ 11வது ஐடியாவே நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அந்த அந்த வேரியபிளில் வந்து நம்ம அந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு அந்த டேட்டா மட்டும் எனக்கு டெலீட் ஆகணுன்றதுக்காக நான் டெலீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஆயிடுச்சு. இப்போ நான் 11வது ஐடியா போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டேட்டா பேஸில் அது இல்லை. ஸோ இப்படி தான் டெலிட்டிங் இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கண்ட்ரோலில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம எப்படி டேட்டா வந்து அக்சஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் டிங்கரில் இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே டாக்குமெண்டேஷனில் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்து இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த டிங்கர்லேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னா, இப்போ எக்ஸிட் டைப் பண்ணிங்கன்னா டிங்கர்லேருந்து நம்ம அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம நார்மலாக அடுத்த கமெண்ட் நம்ம இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டிங்கர் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பிஹெச்பி ஆர்டிசன் டிங்கர் நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான அந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோடிங்கை நம்ம என்டர் பண்ண முடியும். ஸோ அதை அந்த எக்ஸிட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோல் C ப்ரெஸ் பண்ணாலுமே அதுலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துக்கலாம்.